நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. என் பெயர் கோமதி. நான் பெரம்பூர்லேருந்து வரேங்க. எனக்கு 3 வருஷமாக கழுத்து வலியும் கை வலியும் சேர்ந்தா மாதிரி ரொம்ப தொல்லை கொடுத்தது. அந்த கழுத்து வலி கை வலினால எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. மருத்துவரோட டாக்டர்கிட்ட போனேன். நான் கரண்ட்டு ஷாக் வைக்கணுமா, ரொம்ப எலும்பெல்லாம் தேஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்க. 15 நாள் போய் கரண்ட்டு ஷாக் வச்சுன்னு வந்த பிறகு நல்லாயிருக்கும். அப்புறம் மறுநாள் வலி திருப்பியும் ஆரம்பிச்சிடும். என்னால் வலியே பொறுக்க முடியாது. இரவெல்லாம் அழுவேன் கை வலினால். ஒரு பின்னு குத்த கூட சேரீ பின்னு குத்த கூட முடியாது. ஒரு வேலையும் பெருக்க முடியாது. ஒரு பாத்திரம் தேய்க்க முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வலியினால். அதுவும் வலது கை, எல்லா வேலையும் செய்கிற கை வலது கை தான். அந்த வலது கையே இல்லாத இருக்குதா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு நாள் திடீர்னு பெண்கள் உபவாச கூட்டத்துக்கு நான் வந்தேன். நான் வந்தப்போ பார்த்தா இவாஞ்சலின் சிஸ்டர் வந்திருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் எப்பவும் போல் வரா மாதிரி வந்தேன். நான் இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து உட்காந்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பல பிரச்சனைக்கு ஜெபிச்சாங்க. அப்புறம் வியாதி உள்ளவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவோம்ப்பா, அவர்களை சுகமாக்கோ சுவாமி, சுகமாக்கோப்பா. நம்மிடத்துல ஓடி வந்திருக்கிறார்களே ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவோம்ப்பா, விடுதலையாக்கும். எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கும் சுவாமி. ஆண்டவரே எங்கள் கை வலியெல்லாம் போக்கணும், உங்களால் தான்ப்பா முடியும்னு நினச்சி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டேன் கண்ணீர் விட்டு. ஜெபம் பண்ணுறப்போ என்னால் வேலை செய்ய முடியலையே, கை வலிக்குதே என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். எல்லா வலியையும் எடுத்து போடுவீராக. இப்பொழுது மறையட்டும், இப்பொழுது எடுத்து போடும் சுவாமி. சுகமாக்கும் அப்பா, சுகமாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வல்லமையாக ஆண்டவர் என்னை உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை ஒரு மின்சார ஒலி பாய்ஞ்சா மாதிரி எனக்கு ஒரு வலி வந்தது. அந்த ஒலி உடம்பெல்லாம் ஊடுருவி பாய்ந்தது. எனக்கு மெய் சிலிர்த்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். அன்னையிலேருந்து இன்னும் வரல. எனக்கு கை வலியும் இல்லை, கழுத்து வலியும் இல்லை. நான் எந்த மருந்தும் சாப்பிடல, எந்த மாத்திரையும் சாப்பிடல. வல்லமையான அந்த சிஸ்டருடைய ஜெபம் எனக்கு கேட்டுது, எனக்கு பலன் கொடுத்தது. நான் சந்தோஷமும் சமாதானத்தோடு இந்த வலி இல்லாமல் இப்போ எல்லா வேலையும் நானே செய்கிறேன். அற்புதமாக ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரு. எனக்கு இந்த ஜெபந்தான் எனக்கு ஜெயத்தை கொடுத்தது. இந்த ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை என் வாழ்க்கையில். எனக்கு இப்போ கழுத்து வலியும் இல்லை, கை வலியும் இல்லை. பூரணமாக எல்லா வேலையும் செய்கிறேன் வீட்டில். இரவில் வலியும் கிடையாது, கண்ணீர் விட்ட நாளும் கிடையாது. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறேன். இவாஞ்சலின் சிஸ்டர் பண்ணுற ஜெபமும் அவங்க மெசேஜ் கொடுக்குறதெல்லாம் இன்பமாக இருக்கிறது கேட்குறதுக்கு. பூரண சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. எல்லாம் மனதுக்கு இதமாக இருக்குது. சுகம் கொடுத்த ஆண்டவருக்கும் எங்களுக்காக ஜெபித்த இவாஞ்சலின் சிஸ்டர் அவர்களுக்கும் கோடாட கோடி நன்றி. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கர்த்தரை பார்த்து சொன்னார்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை 1 கொரிந்தியர் 7:23 நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று. ஆகையினாலே நாம் மனுஷர்களுக்கு அடிமைகளாகாமல் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் யாரையும் எதிர்பார்க்காமல், எந்த மனுஷனை எதிர்பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுதும் அவனுடைய வார்த்தையை தியானிப்போமா? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 118:8 பாருங்கள். இதையே தான் வேதம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று. இன்னும் 1 கொரிந்தியர் 6:20 நாம் பார்க்கிறோம், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று. ஆகினாலே
தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒன்றுதான் நம்முடைய வேலை. தேவனை ஆவியினால் இன்னும் நம்முடைய சரீரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய ஆவியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம், கனம் பண்ணி கொண்டே இருப்போம். இந்த வேலையை செய்யும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தான் வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் உபாகமும் 32:6 நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நம்மை அவரே உண்டாக்கி நிலைப்படுத்தி இருக்கிறார் என்று. அவர் விலைக்கு வாங்கினவர் மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கி நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க தான் செய்ய நமக்கு மனது வருகிறது அல்லவா? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் அவருக்குரியதாகவே இருக்கிறது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:13 அதை தான் நாம் பார்க்கிறோம். எப்படி மீட்டார்? தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே தொங்க கொடுத்து நம்ம எல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மை விலக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். பாவத்திலிருந்து விலக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த அருமையான தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மை உருவாக்கி வாழ்ந்திருக்க செய்ய வல்லவராகிய நம் தேவன் நம் மத்தியிலே இன்றைக்கு இருக்கிறார். இன்னும் எபேசியர் 1:14 பாருங்கள், நம்மை விலைக்கு வாங்கினவர், சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். இன்னும் எபேசியர் 2:19 பாருங்கள், அதே தான் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டாராக நம்மை வைத்திருக்கிறார். அவரோடு கூட உலாவுக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குறார். ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் எவ்வளவு அதிகமாக உறவு கொள்ளுகிறோம், ஒரே வீட்டாராக இருக்கிறோம். அதே போல் நாம் தேவனுடைய வீட்டில் அவரோடு உலாவுகிற பிள்ளைகளாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருடைய சொந்த வீட்டாராக நம்மை வைத்திருக்கிறார். இதை நினைக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, ஆகையினாலே நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டியது என்ன? பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று மாத்திரம் சொல்லுவோம். என்னதான் உலகத்தில் நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும், உலகத்திற்காக நாம் இருந்தாலும், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஜீவன் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லதான் நம்மால் முடியும். பெரியமானவர்களே, என்னுடைய கணவர் அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஊழியத்தை குறித்து அடுத்து நடக்க போவது என்ன, உலகத்தை எப்படி ஆதாயப்படுத்த வேண்டும், கர்த்தருக்காக எப்படி உலகத்தை தயார் பண்ண வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக சொல்லும் பொழுது அவர் அப்படியே செய்வார். அதற்கு குறுக்காக யார், எந்த மனுஷன் என்ன பெரியவராக அவர் இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் அதை அவர் நம்பவே மாட்டார். மனுஷரை நம்பவே மாட்டார். அவர் சொல்வார், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். அதை நிறைவேற்றுவதில் என்ன பாடு வந்தாலும்,
அவருக்கு என்ன வியாதி வந்தாலும் அவர் சொல்லுவார், பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன், கர்த்தர் அதை அப்படியே செய்வார், நான் எனக்குரியவன் அல்லவே, நான் கர்த்தருக்குரியவன், கர்த்தருக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, நமக்காக நாம் வாழாதபடி, நம்முடைய சொந்த தேவைக்காக நாம் இல்லாதபடி கர்த்தருக்காக இருப்போம். பிரியமானவர்களே, நமக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா, ஆண்டவர் என்னோட இல்லை, அவர்கிட்ட நான் ஜெபிக்க என்னமோ போக மாட்டேன், அவரை தேட மாட்டேன், அவரை நான் நேசிக்க மாட்டேன் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்லவே, நாம் நமக்குரியவர்கள் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள். ஆகையினாலே இந்த நாளிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி 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 கர்த்தருக்காக வாழுவோம். இப்படி தான் ஒரு சகோதரர் ஸ்டாலின் தினகரன் என்று அவர் சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னார். ஒவ்வொரு மாதமும் இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்கென்று நான் காணிக்கை அனுப்புவேன். மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருக்காக அனுப்புவது என்னுடைய பழக்கம். ஒரு முறை என்னுடைய மகனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே வந்தது. அப்பொழுது எங்களுடைய சம்பளத்தை எல்லாம் கணக்கு பண்ணி, செலவுகளை எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்த பொழுது கடைசியில் மீதியாக இருந்தது 5000 ரூபாய். 5000 ரூபாய் தானே இருக்கிறது, இதை வைத்து எப்படி பிள்ளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடத்துவது என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த மாதம் இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டுமே என்ற நினைவு வந்த பொழுது அந்த இருக்கிற அந்த 5000 ரூபாயையும் மகனுக்காக பிறந்த நாளுக்கு செலிப்ரேஷனுக்காக வைத்திருந்த அந்த 5000ஐயும் நான் முழுவதுமாக இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்கு என்று கொடுத்து விட்டேன். என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று. ஆனால் கர்த்தர் என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்தார். இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படியே சாட்சி எழுதியிருக்கிற ஒரு சிலருடைய கடிதங்களையும் நாம் பார்ப்போமா? சகோதரர் வீரவேல் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அன்புள்ள சகோதரி வாஞ்சலின் பால்தனுக்கரன் அவர்களுக்கு, நாங்கள் இயேசுவை பற்றி அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு திருமணமாகி 13 வருடங்கள் ஆகிறது. ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இதற்காக நானும் என் மனைவியும் பலவிதமான மருத்துவம் பார்த்தும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த நிலையில் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் மூலம் நானும் என் மனைவியும் சென்னை வானகர வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அன்று நீங்கள் விசேஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்தீர்கள். அப்போது நானும் என் மனைவியும் உங்களோடு இணைந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் அநேகர் இங்கு வந்திருக்கிறார்கள் சுவாமி. குழந்தை அவர்களுக்கு தாரும் அப்பா, குழந்தையை தாரோ சுவாமி. இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டோப்பா, இறங்கட்டும் சுவாமி. அடுத்த முறை குழந்தையை சுமந்து கொண்டு வந்து காட்டட்டோப்பா. அவர்களை ஆசீர்வதிய சுவாமி, ஆசீர்வதியோப்பா. ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவு வைத்தியம் செய்து விட்டார்களப்பா. ஆண்டவரே, நீர் சுகத்தை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தீர் சுவாமி. அவர்களை நினைத்து ஆசீர்வதியோப்பா. மேலும் தனியாக நீங்கள் எல்லாருக்கும் ஜெபித்த பொழுது உங்களோடு வந்து ஜெபித்து கொண்டோம். என்ன ஆச்சரியம்! அதன் பிறகு என் மனைவி கருவுற்றாள். தேவனுடைய கிருபையால் என் மனைவி அழகான குழந்தையை பெற்றிருக்கிறாள். கர்த்தருக்கு மகிமை. ஜெபித்தவங்களுக்கு எங்களுடைய நன்றின்னு எழுதியிருக்காங்க. 13 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வானகரம் கூட்டத்திற்கு ஆண்டவரை நம்பி, அவரை சார்ந்து, அவர் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! குழந்தை பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அடுத்தது சகோதரி கிரீட்டா ரவிக்குமார். என்னுடைய பெயர் கிரீட்டா. நான் பெருந்துறையில் வசித்து வருகிறேன். எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. நான் 2 முறை கர்ப்பம்
தரித்து கர்ப்ப சிதைவு ஏற்பட்டது. இதனால் நான் மிகவும் வேதனையோடு வாழ்க்கையை கழித்து வந்தேன். நிறைய மருத்துவம் பார்த்தும் ஒரு பயனும் இல்லை. இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெதஸ்தாவில் ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுவதாக கேள்விப்பட்டு நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த நாளில் நீங்கள் செய்தி அளித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். அப்போது நானும் உங்களோடு இணைந்து என் வாழ்வில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தேன். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை தாரும் சுவாமி. Those who do not have children, give them children, Lord. குழந்தைகளை தாரும் அப்பா. Give them children, Lord. இறுதியில் நான் நேரில் வந்து உங்களை சந்தித்து உங்களிடம் ஜெபித்து கொண்டேன். நீங்களும் என் தலையில் கை வைத்து ஊக்கமாக ஜெபித்தீர்கள். அதன் பிறகு நாங்கள் சமாதானத்தோடு வீட்டிற்கு போனோம். அதன் பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு சென்று சோதித்து பார்த்தபோது நான் கருவுற்றிருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள். தேவனுடைய கிருபையால் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அழகான ஆண் குழந்தையை நான் பெற்றெடுத்தேன்னு எழுதியிருக்காங்க. என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. மனுஷரை நம்பாமல் கர்த்தரை நம்பி வந்த இந்த குடும்பத்தினரை கர்த்தரை இவ்வளோ அழகாக ஆசீர்வதித்திருக்கிறார். 13 வருஷம் குழந்தை இல்லாமல், 7 வருஷம் குழந்தை இல்லாமல், இப்போது அழகான குழந்தை கொடுத்திருக்கிறார். இதே தேவன் நம்ம மத்தியில் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படியாக, பெரிய காரியங்களை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நம்மை உருவாக்கி, நம்மை நிலைப்படுத்தி, நம்மை விலக்கி வாங்கி இருக்கிற தேவன் இந்த சின்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? கட்டாயம் தருவார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஆண்டுடைய ஊழியக்காரி ஒருவர் அவரை மேடையில் பேசுவதற்கு முன்பதாக இப்படியாக அறிமுகப்படுத்தினார்கள். இவர்கள் பெரிய விசுவாச வீராங்கனை என்று. அப்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய விசுவாச வீராங்கனை இல்லை, நான் சின்ன விசுவாசம்தான் எனக்கு இருக்குது, ஆனால் என்னோட பெரிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்படி தான் பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது ஆண்டவரிடத்திலே போவோம். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆசையோடு உண்மையே நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை நோக்கி பாரும் சுவாமி, பாரோப்பா. எந்த மனுஷனையும் பார்க்காமல், எந்த மனுஷனுடைய சொல்லையும் கவனிக்காமல் உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியும். 13 வருஷம் 7 வருஷம் காத்திருந்தவர்கள் குழந்தையை கொடுத்தீரே, அதே போல் எவ்வளோ நாட்களாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உம்மால் குழந்தையை கொடுக்க முடியும் சுவாமி, முடியும்ப்பா. அவர்கள் தலை மீது என்னால் கை வைத்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்க முடியும் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோப்பா. அழகான குழந்தை தாரும் சுவாமி, தாரோப்பா, தாரும். எங்களை உருவாக்கின தேவன், எங்களை விலைக்கு வாங்கின தேவன் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை உம்மால் கொடுக்காமல் இருக்க முடியவே முடியாது சுவாமி. தாரோப்பா, தாரும். ஆண்டவரே, வேலை வேண்டாம், எனக்கு வீடு வேண்டும், என் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், எனக்கு கார் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை இன்றைக்கு செய்யும் சுவாமி, செய்யும்ப்பா, செய்யும். ஆண்டவரே, ஆன்மீக வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் உம்மோடு இணைந்து வாழ வேண்டும், சாகிற வரைக்கும் உமக்காக உழைக்க வேண்டும் என்று கேட்கிற ஒரு பிள்ளைகளை இப்படி ஆவியினால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும்ப்பா, நிரப்பும். இந்த உன்னத ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தாரும் சுவாமி. தேவனுடைய வீட்டார்களாக இருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். உமக்கு சொந்தமானவர்களாக, உம்மை பிரதிபலிக்க செய்கிறவர்களாக இருக்கும்படியாக நிரப்போப்பா. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக இருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக.
நிரப்புவீராக. கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கிறிஸ்துவின் ஆவியின் வரங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுவதாக. ஆண்டவரே, அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஆண்டவரே, வெகு நாள் தேடி வந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இன்றைக்கு கொடுக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வியாதியா இருக்கிறவர்களையும் தொட்டு சுகமாக்கும்ப்பா. இனிமேல் நான் கர்த்தருக்காக வாழுவேன் என்று ஆண்டவரே பிரதிஷ்டை செய்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும், சுகமாக்கும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா. வாலிப பிள்ளைகளை நிரப்பும், வயதானவர்களை நிரப்பும். ஆண்டவரே, நம்முடைய உன்னத ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக, வருவதாக. ஆண்டவரே, விடுதலை இறங்கட்டும்ப்பா. பிசாசுகள் ஓடட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இறங்கும். ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தரையே நம்பி வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை விலக்கி வாங்கின தேவன் உங்களுக்கு சகல விதமான பூமிக்குரிய இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து வல்லமையாக பயன்படுத்துவாராக. எழும்பி பிரகாசியங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருப்பாரானால் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஃபோன் மூலமாகவோ, லெட்டர்ஸ் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிக்கள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சிடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்கள் வெளியீடு உங்களை வந்தடையும்.